அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை நிரப்புறதுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலமாகவே தமிழகம் முழுவதும் நிரப்பலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ தமிழகத்தில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை விரைவில் அறிவிக்க போகிறாங்க. சற்று முன் பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பகோணம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் 902 டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்கள் இந்த வார இறுதிக்குள்ளார தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தினருக்குமே பார்த்தீங்கன்னா பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அறிவிப்புக்கு உண்டான நேரம் வந்தாச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பதவிகளும் இன்னும் சில தினங்களில் அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நிரப்பப்படும் சொன்னாங்க. ஆனால் இதுவரை அப்ளை பண்ணுற லிங்க் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது மிக எளிது. பட் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது அவ்வளவு எளிதானது அல்ல. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க முதலுதவி சான்றிதழில் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் சென்னைக்கு சென்று வாங்கி கொள்ளலாம். ஸோ கோயம்புத்தூர்லேயும் இருக்குது செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ். ஸோ அந்த ஜான் ஆம்புலன்ஸால் வாங்கி வைத்துக் கொள்வது மிக மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் சென்னை மாநகர பேருந்துகளை இயக்க தனியாருக்கு அனுமதி வழங்கிட்டாங்க. ஸோ இதை குறித்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மாநகர பேருந்துகளை இயக்க தனியாருக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அனுமதி அளித்துள்ளது. ஸோ போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகளுடைய ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காகவே பார்த்தீங்கன்னா சென்னை போக்குவரத்துலையும் மாநகர போக்குவரத்துலையும் பார்த்தீங்கன்னா தற்சமயம் தனியார் பேருந்துகளை இயக்கலாம். இந்த அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா தனியார் பேருந்துகள் ஆதிக்கம் அப்படின்னு வந்த பட்சத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படுமா, போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் எடுப்பாங்களா இல்லையா, இப்படி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒப்பந்த அடிப்படையில் பேருந்துகளை இயக்க தனியாருக்கு அனுமதி தரப்பட்டுள்ளதாக இந்த தகவல்களில் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாத இறுதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்தில் அனைத்து மாவட்டத்தினருக்குமே டிரைவர் மற்றும் கண்டக்டர் கொண்டான பணியிடங்களை நிரப்ப ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களை வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.